ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் காந்தாரா பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோர் மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம ரிஷப் ஷெட்டி வந்து காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிருவார். ஸோ இதை வந்து அதோட சீக்குவலாக இருக்குமா அப்படின்னு நானும் நினச்சி போய் படம் பார்த்தேன். பட் இது வந்து அதுக்கு முன்னாடியான ப்ரீக்வல். அவங்க அப்பா வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருவார். அவர் எப்படி போய் மறைஞ்சார், அந்த காட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத வந்து ஒரு புராண கதையாக வந்து இந்த படத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீக்வல் படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து பார்ட் 1 அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாமி எங்கேருந்து வந்தது, இந்த ராஜாக்கள்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு இந்த சாமி என்னெல்லாம் பண்ணாங்கன்றதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நெகட்டிவில் போயிடுறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நான் ஏன் நெகட்டிவில் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, நெகட்டிவ் வந்து 1-2 தான். அதனால் வந்துட்டு நான் நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடல. ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து காமெடி சீன்ஸு. இந்த படம் வந்துட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்பவே வந்து இந்த காமெடி சீன்ஸ் வந்து வைக்கிறேன்ற பேரில் வந்துட்டு திணிச்சு வச்சுருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இல்லை. நிறைய காமெடிகள் வந்துட்டு சில காமெடிகள் வந்து செட் ஆச்சு, சில காமெடிகள் செட்டே ஆகலை. ரொம்பவே வந்து கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்டே பண்ணியிருக்கலாம். செகண்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன். இந்த படம் வந்து ஒரு 245 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த படம் வந்து ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 30 minutes இந்த படத்தை வந்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிம்மாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் நெகட்டிவ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து சவுண்டு சில இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு டைலாக் வந்துட்டு கம்மியாக கேட்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்குது. அப்போ நம்ம என்ன பேசுகிறாங்கன்னே வசனமே கேட்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப ஜாரிங்காக சவுண்டில் வந்து பயங்கரமாக வந்து காது வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷப் ஷெட்டி டேரக்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, பயங்கரமாக மனுஷன் வந்து நடிக்கவும் செஞ்சுருக்காரு, மேக்கிங்காகவும் இந்த படத்தை வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் காந்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிரியேட் பண்ணி அந்த உலகத்துக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் எடுத்திருப்பாங்க. வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த படத்தில் கிளைமேக்ஸை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது. அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்காக தான் அந்த படமே வந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரியிலேயே போயிருக்காங்க. ராஜாக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்த கொத்தடிகளாக இருந்த அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்த அந்த மனுஷங்கள்லாம் எப்படி வாழ்ந்துருந்தாங்க, அந்த ட்ரைபுங்கெலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து இந்த படத்தை வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்டர்வல்லேருந்து கூஸ் பம்ப்ஸாக வந்து இந்த படத்தில் வந்து போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய சீன்ஸில் வந்துட்டு எமோஷ்னலாகவும் நடிக்கிறோம். அதுவும் இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் வழக்கம் போல் அந்த சாமி வந்தது வந்துட்டு அவருக்கு நிஜமாகவே சாமி வந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காந்தாராவில் கிளைமேக்ஸில் நடித்த மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு டபுள் மடங்காக அந்த படத்தில் வந்து செமையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ருக்மிணி வசந்த் இந்த படத்தில் வந்துட்டு சரி அங்கங்கே காமிச்சிட்டு ஹீரோயின் தானே விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃபில் விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் டைமாக கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு இந்த ருக்மணியோட கேரக்டர் வந்து அவங்க கரியர் பெஸ்ட்னே அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஜெயராம் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே ஒரு வழியோட தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு, அவர் கண்ணில் வந்து தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜெயராம் வந்து சர்ப்ரைசிங்லாம் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும். காட்டில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கேமரா விஷுவல்ஸ்லாம் வந்துட்டு உள்ள காட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டம். இவங்க வந்துட்டு பூந்தெல்லாம் வந்துட்டு நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் பயங்கரமாக இருக்குது. இந்த மேக்கிங்லேயே வந்துட்டு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 125 crores சொல்கிறாங்க. 300-400 கோடி வச்சுட்டு நம்ம தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமாக படம் எடுக்க முடியல. ஆனால் இவங்க 125 கோடியில் இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. பாகுபலிக்கு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பாகுபலி படமே வந்து பார்த்த மாதிரி இருக்குது. 2 படம் சேர்த்து வச்சு பார்த்த மாதிரி அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பற்றி இந்த படத்தில் சொல்லியே ஆகணும். பயங்கரம் கலர்ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்துட்டு பயங்கர இதுவாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு புலி வர சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு குரங்குங்க வர சீனாக இருக்கட்டும், நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
எதுவுமே வந்து பொம்மை மாதிரியே தெரியல. சூப்பர்பா வந்து இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மீறி இந்த படத்தில் வந்து மியூசிக்கு காந்தாரா பார்ட் 1ல் போட்ட மியூசிக்கே இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இன்னுமே வந்து இந்த படத்தில் வந்து கூஸ்பம்ஸ் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ராவில் வந்து அந்த படம் வந்து பரபரன்னு போகுது. எப்படி போகுது எங்கே போகலாம் தெரியுது, செம்மையாக போகுது. இந்த படம் வந்துட்டு ஒரு டிவைனான ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான அந்த நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களே வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துட்டு கடவுள் நம்பிக்கை வருமானு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இந்த கலை இருக்குல்ல, இந்த ஒரு கலை வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பாசிபிள் அப்படின்றத வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூபாவும் வந்துட்டு பயங்கரமாக வந்து படத்தோட மேக்கிங்கில் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு தேர் வர சீன் இருக்கும். அந்த தேர் வந்து மலை மேலேருந்து கீழே விழுவும். அதில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து லாஜிக்காக வந்துட்டு செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. இல்லாஜிக்கல் சீன்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம அந்த படத்தோட படமாக பார்க்கும்போது அது வந்து நமக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் ரொம்ப ஓவராக வந்து இந்த படத்தை வந்து பேசுகிறேன்னா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹைப் இல்லாமல் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். கூஸ்பம்ஸோட வெளியே வருவீங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸு ப்ரீ கிளைமேக்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபு வர்த் வாட்சிங்கு. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம். ஓடிடியில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த படத்துலேருந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் வந்து 5க்கு 4 ஸ்டார்ஸ் தருவேன். அடுத்த சாப்டர் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு 3, 4, 5 சாப்டர் கூட வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பர்பாக கதை ஓட்டமும் நல்லாயிருக்கு. ஸ்டோரி லைனும் செம்மையாக இருக்குது. ஸோ புது சீக்வன்ஸாக இந்த படத்தில் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷப் ஷெட்டி வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப். அவர் படத்தில் வந்து ஹீரோவாகவும் நடித்து மேக்கிங்காகவும் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கலாகவும் அவர் வந்து நல்லாவும் பண்ணியிருக்காரு. மென்டலியும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆள் வந்து கொஞ்சம் பல்காகவே தெரிகிறார் இந்த படத்தில். காந்தாரா 1 விட இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். இன்னொரு வீல் சந்திக்கிற வரைக்கும் ஆஃபன் கைஸ் வரட்டா.